ஈரோடு தனியார் மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களே ஆன குழந்தை உயிரிழந்ததால் அந்த மருத்துவமனை முற்றுகையிடப்பட்டது. ஜவுளி வியாபாரி அக்பர் என்பவரின் மனைவி யாஸ்மினுக்கு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 29ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் மருத்துவர்கள் குழந்தையை முறையாக கண்காணிக்கவில்லை என கூறப்படுகிறது. குழந்தைக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அக்பரின் உறவினர்கள் திருப்பூர் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். என்னுடைய நல்லா பிறந்த குழந்தைய பார்சல் பண்ணி என் கையில் தந்துட்டாங்க சார். அதனால் எனக்கு என் குழந்தைய இறந்துருச்சு, இவ்வளோ பணமும் நான் செலவு பண்ணி மன உளைச்சல் ஆகிட்டேன். எனக்கு என்னுடைய பணமோ என்னுடைய குழந்தையோ போனது தாங்க சார். இனிமேலாவது இந்த கோகிலா நர்சிங் ஹோமை சுகாதாரத்துறை அமைச்சர் இதை எப்படி இந்த மாதிரி ஒரு பிரசவிக்கிற இத்தனை மக்கள் வந்துட்டு போகிற இடத்துல ஒரு மெடிக்கல் இல்லாமல், ஆம்புலன்ஸ் இல்லாமல், ஒரு லிஃப்ட் இல்லாமல், ஒரு போதிய தலைமை செவிலியர் இல்லாமல், ஒரு குழந்தைகள் மருத்துவர் இல்லாமல் எப்படி இவங்க டெலிவரி பண்ணி பெட் வசதி, ரூம் வசதி இல்லாமல் அசுத்தமான முறையில் வச்சு இந்த மருத்துவமனை நடத்தி பல குழந்தைகளை இழக்கக்கூடாது. என்னுடைய குழந்தையினுடைய மரணம் இதோட கடைசியாக இருக்கணும்.